ஒற்றியூரும் அறவும் பிறையும் பற்றியூரும் பவள சடையல் ஒற்றியூரும் அறவும் பிறையும் பற்றியூரும் பவள சடையல் ஒற்றியூர் மேல் ஊரங்குரைத்த ஒற்றியூர் மேல் ஊரங்குரைத்த கப்பு பாடி கழியும் வினையே ஒற்றியூர் மேல் ஊரங்குரைத்த கப்பு பாட கழியும் வினையே கழியும் வினையே கழியும் வினையே கழியும் வினையே கழியும் வினையே வினையே. இந்த திருப்பாட்டை பாடிவிட்டு அங்க இருக்கிறார். சங்கிலி நாச்சியாருடைய திருமணம் அங்கதான் நடைபெறுகிறது. இறைவனை கேட்டு அந்த பெண்ணை அவர் மனம் செய்து கொண்டார். சுந்தரரே 2 மனம் செய்துக்கிட்டார், நாமும் செய்துக்கலாம்னு நினைக்க வேண்டாம். அது இறைவனுடைய திருவருள் அப்படின்னு விட்டுடுவோம். நாமளும் அப்படி செய்து விட்டு இறைவன் திருவருள்னு சொல்லிவிடலாம்னு நினைக்காதீங்க இல்லையா? ஆமா, பெரிய புராணத்தை நன்றாக படித்தால் அது நமக்கு விளங்கும். அத்தோடு நான் விட்டது. அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணதுக்கு போது நான் இந்த ஊரை விட்டு அகலேன்னு சத்தியம் பண்ணி விடுறாரு. அதுவும் அவன் செய்த கூத்து இல்லையா? எல்லாம் அவன் செய்த கூத்து தான். அதுல இது ஒண்ணு. பிரிய மாட்டேன்னு சத்தியம் பண்ணிடுறாரு. கொஞ்ச நாள் ஆனதுக்கு அப்புறமா இவருக்கு திருவாரூர் நினைப்பு, பறவை நாச்சியார் நினைப்பு இல்ல, சுவாமியை பார்க்கணுங்கிற நினைப்பு. நம்பி ஆரூரம் இல்லையா, திருவாரூர் சுவாமியை பார்க்கணுங்கிற ஒரு நினைப்பு. அப்போ ஒரு அற்புதமான திருப்பதியும் பாடுறாரு. பத்திமையும் அடிமையையும் கைவிடுவான் பாவியே கதனில் பத்திமையும் அடிமையையும் கைவிடுவான் பாவியேன் பொத்தின நோய் அதுவிதனை பொருளறிந்தேன் போய்த் தொழுவேன். முத்தினை மனிதன்னை வைரத்தை மூர்க்கனேன் எத்தனை நாள் பிரிந்திருக்கேன் என்னாரூர் இறைவனையே என்னாரூர் இறைவனையே எத்தனை நாள் பிரிந்திருக்கேன் என்னாரூர் இறைவனையே என்னாரூர் இறைவனையே ததர பத்திமையும் அடிமையையும் கைவிடுவான் பாவி பொத்தின நோய் அது விதனை பொருளறிந்தேன் போய்த் தொழுவேன். முத்தினை மனிதனை வைரத்தை முர்கனேன் எத்தனை நாள் பிரிந்திருக்கேன் என்னாரூர் இறைவனையே.
இசையாய் இசைப்பயனாய் இன்னமுதாய் என்னுடைய தோழனுமாய் யான் செய்யும் துரிசுகளுக்கு உடனாகி மாழை உண்கள் பறவையை தந்து ஆண்டானே மதியில்லா ஏழையேன் பிரிந்திருக்கேன் என்னாரூர் இறைவனையே கதறின் இசைப்பயனாய் இன்னமுதாய் என்னுடைய தோழனுமாய் யான் செய்யும் துரிசுகளுக்குடனாய் ஏழிசையாய் இசைப்பயனாய் இன்னமுதாய் என்னுடைய தோழனுமாய் யான் செய்யும் துரிசுகளுக்குடனாய் பாடை உங்கள் பரமையை தந்தான் தலைமதியில்ல ஏழையே பிரிந்திருக்கேன் என்னாரூர் இறைவனையே ஏழையே பிரிந்திருக்கேன் எல்லாரூர் இறைவனையே திருவாரூர் சிவனை பார்க்க வேண்டும்னு நினைப்பு வந்தது இவருக்கு. சத்திய நினைப்புக்கு வரல. இந்த ஊரை விட்டு அகலேன்னு பண்ண சத்தியம் இவருக்கு மறந்து போச்சு. என் ஆரூர் இறைவனை மறந்திருக்கேன்னு சொல்லிவிட்டு என்ன பண்ணாரு, விட்டார் சவாரி. அந்த திருவொற்றியூர் எல்லையை தாண்டினார். 2 கண்ணும் அவுட். இதேன்னு ஒரு கண்ணு போய் ஒரு கண்ணு இருக்கலாம்ல, 2 கண்ணும் அவுட். இப்ப நாம எங்கேயாவது ஒரு ஊருக்கு புறப்படுறோம்னா வாசப்படி தடுத்துட்டு சொல்லிட்டு நம்ம திரும்பிடுறோம். யாராவது ஒருத்தர் எதுக்க வராதவங்க வந்தாங்கன்னா, அதாவது முன்னாள் சுமங்கலி யாராவது ஒருத்தர் வந்தாங்கன்னா திரும்பிடுறோம் இல்லையா, சகுனம் சரியில்லைன்னு. சரி 2 கண்ணும் போயிட்டு திரும்பி இவர் போயிடலாம்ல திருவொற்றியூருக்கு? இல்ல, கிடையாது. திருவாரூருக்கு போவேன்னு புறப்பட்டவர் அவ்வளவுதான். 2 கண்ணும் தெரியாமல் போயிடுச்சு. அற்புதமான திருப்பதியும் ஒன்று சொல்றார். அப்போ அழுக்கு மெய் கொடு
உன் திருவடி அடைந்தேன் அதுவும் நான் படப்பானது ஒன்று. கதறி கதறி அடுக்கு மெய் கொடுவும் திருவடி அடைந்தேன் அதுவும் நான் படப்பாலது ஒன்று. ஆனால் பிழுக்கை வாரியும் பால் கொள்வர் அடிகேள் பிழைப்பனாகிலும் திருவடி பிழையே. படிக்கு வீழில் உன் திருப்பெயரல்லால் அறியேன் மறுமாற்றம். ஒழுக்க என் கண்ணுக்கு ஒரு மருந்து உரையாய் ஒற்றியூர் என்னும் ஊருரைவானே. ஒற்றியூர் என்னும் ஊருரைவானே. கதறி அப்பவும் இவர் என்ன கேட்கிறாரு, என் கண்ணுக்கு ஒரு மருந்து சொல் அப்படின்னா கேட்கிறார் சுவாமி. இந்த ஒழுக்க என்பது இந்த டிராப்னு சொல்றோம்ல, இந்த கண்ணில் விடுற மருந்து அப்படியே ஒழுகுதா இல்லையா ஒரு சொட்டு, அது மாதிரி ஒழுக்க என் கண்ணுக்கு ஒரு மருந்து உரையாய். அப்பவும் நான் திருவாரூருக்கு போக மாட்டேன், நான் திரும்பி திருவொற்றியூருக்கே வந்துடுறேன், என் கண்ணை கொடுத்துருன்னு அவர் கேட்கல. இந்த ரெண்டு கண்ணும் தெரியாத போதும் மறுபடியும் என்ன பண்றாரு, திருமுல்லை வாயில்னு ஒரு கஷேத்திரத்துக்கு தரிசனத்துக்கு போறாரு. ரெண்டு கண்ணு இருக்கிறவனும் கோயிலுக்கு போறது இல்ல, ஏதாவது சால்ஜாப் சொல்லிட்டு இருந்துடுறான். தலையை வலிக்குது போச்சு, பொண்டாட்டி கோச்சுக்கிட்டா அப்படின்னு இருந்துடுறான். ரெண்டு கண்ணும் தெரியாத நிலையில மறுபடியும் என்ன பண்றாரு, திருமுல்லை வாயில்னு ஒரு கஷேத்திரத்துக்கு போறாரு. இந்த காம்போதி ராகம் அவருக்கு கைவந்த கலையா இருக்கு. அவருக்கு சுந்தரருடைய தேவாரத்தில் பாத்தீங்கன்னா காம்போதி பதிகம் நிறைய இருக்கிறது. காரணம் அவருக்கு நல்ல சாரீரம் வளப்பு இருந்திருக்கு. காம்போதி ராகம் பாடுறதுன்னா நல்ல வளப்பும் இருக்கணும் சாரீரம், அதான் பாடுறதுக்கு நல்லா இருக்கும் இல்லையா. அது மேலேயே பறக்கும் அந்த ராகம் இல்லையா, என்ன சிலோன். ஆமா, ஆனால் அவர் என்ன பண்றாரு, இந்த தக்கேசி பண்ணு நிறைய பாடி வைக்கிறார். அந்த திருமுல்லை வாயிலுக்கு போய் ஒரு அற்புதமான திருப்பதியம் ஒன்று சொல்றாரு. திருவும்மை பொருளும் செல்வமும் எனக்கு உன் சீருடை கடல்கள் என்று எண்ணி ஒருவரை மதியாது உறாமைகள் செய்தும் உடியும் உரைப்பனாய் திரிவேன் முருகமர் சோலை சூழ் திருமுல்லை வாயிலாய். வாயினால் உன்னை பரவிடும் அடியேன் படு துயர்களையாய் பாசுபதா பரஞ்சுடரே. திருவும் மெய்ப்பொருளும் செல்வமும் எனக்கு உன் சீருடை கடல்கள் என்று எண்ணி ஒருவரை மதியாது உறாமைகள் செய்தும் ஊடியும் உரைப்பனாய் திரிவேன் முருகமர் சோலை சூழ் திருமுல்லை வாயிலாய். வாயினால் உன்னை பரவிடும் அடியேன் படுதுயர்களையாய் பாசுபதா பரஞ்சுடரே. இந்த பதியம் பாடிவிட்டு மறுபடியும் பக்கத்துல திருவெண்பாக்கம்னு ஒரு கஷேத்திரம், அந்த ஊருக்கு போறாரு. கண்ணுதான் தெரியலையே, பேசாம திருவாரூருக்கு வழி காட்டுங்கடா போவோம் அப்படின்னு சொல்லிருக்கலாம். நாம அப்படிதான் சொல்லுவோம். இந்த குறிக்கோளோட, அந்த என்ன குறிக்கோள்ல புறப்பட்டாங்களோ அந்த குறிக்கோளோட இருக்கும். ஆமா, தேவார ஆசிரியர்கள் சரித்திரத்தில் பார்த்தோம்னா அந்த குறிக்கோள் சரியா வந்துகிட்டு இருக்கு, தவறே கிடையாது. எந்த காரணத்தை முன்னிட்டு சிவனை தவிர வேற ஒரு தெய்வத்தை அவங்க வணங்குறதே கிடையாது. சில பேர் எல்லா தெய்வத்தையும் கும்பிடுவான். எல்லா தெய்வம்னா எப்படி ஆகும்? எல்லா தெய்வம் ஒண்ணுன்னு ஆகுமா என்ன? மனிதன்லயே ஒருத்தன் ஆக முடியல, ஒருத்தன் இன்னொருத்தனாக ஆக முடியலையே, ஒரு தெய்வத்தில் மாத்திரம் எப்படி?
அதனால பன்னிரு திருமுறை பூரா சிவன் ஒருவனே பெரிய தெய்வம் என்று சொல்லப்படுகிறது. அதுல இன்னொரு தெய்வத்தை இகழல, அதுவும் நாம கவனிக்கணும். சில பேர் என்ன பண்ணுவான், சில பேரை ஒஸ்தியா சொல்லணுங்கிறதுக்காக வேண்டி இன்னொருத்தனை மட்டமா சொல்லி விடுவான். அப்படி உண்டு இல்ல? ஆமா. அப்படி இல்லாம வேற ஒரு தெய்வத்தையும் இகழல. சிவனை பெரிய தெய்வமாக சொன்னவர்கள் இன்னொரு தெய்வத்தையும் இகழவும் இல்லை என்பது நாம கருத வேண்டிய ஒன்று. மறுபடியும் என்ன பண்ற, இவர் திருவெண்பாக்கம்னு ஒரு கஷேத்திரத்துக்கு போறார். அங்க போய் என்ன பண்றாரு, இந்த கோயில்ல நீ இருக்கியான்னு கேட்கிறார் சாமி. ஒரு கண்ணு தெரியாதனால கேட்கல, இருக்கணுமாங்கிற நோக்கத்தில் தான் கேட்கிறார். எனக்கு கண்ணு தெரியல, இந்த கோயில்ல இருக்கியா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறார். பிழையுளன பொறுத்திடுவர் என்று அடியேன் பிழைத்தக்கால் பழியதனை பாராமே படலம் என்கண் மறைப்பித்த. நான் ஒரு பிழை செய்தேன்னா நீ பொறுத்துக் கொள்வாய் என்று நினைத்துத்தான் நான் அந்த பிழையை செய்தேன். இப்படி என் கண்டையும் மறைச்சு விட்டிய அப்படின்னு கேட்க. நாம நண்பனை கேட்கலையா, என்னடா ஏதோ தவறுதலா உன்னை நான் சொன்னா நீ கேட்டுக்குவேன்னு நினைச்சுக்கிட்டு சொன்னேன், அவ்வளவுதானே. இதுக்காக வந்து இப்படி சொல்லி நம்ம கேட்கிறோமா இல்லையா? அதே மாதிரி நீ தோழமையில தான் கேட்கிற. பிழையுளன பொறுத்திடுவர் என்று அடியேன் பிழைத்தக்கால் பழியதனை பாராமே படலம் என்கண் மறைப்பித்தாய். செய்யலாமா இப்படி? பிழையுளன பொறுத்திடுவர் என்று அடியேன் பிழைத்தக்கால் பழியதனை பாராமே படலம் என்கண் மறைப்பித்தாய். குழை விரவு வடிகாதா கோயில் உள்ளாயோ என்ன குடை விரவு வடிகாதா கோயில் உள்ளாயோ என்ன உடையுடையான் உள்ளிருந்து உளோம் போகிறென்றானே. கோயிலுக்குள்ள இருக்கியான்னு சொன்ன அவன் என்ன பண்ணினா ஒரு கொம்ப உள்ள தூக்கி எறிஞ்சான். இந்த குருடன்லாம் ஒரு கொம்பு வச்சுக்கிட்டு தான் போவான், தட்டி தட்டிக்கிட்டே போவான். பாத்துருக்கீங்களா? ஆமா, இந்த குருடன்லாம் பாத்தீங்கன்னா ஒரு கொம்பு வச்சுக்கிட்டு தட்டிக்கிட்டே போவான். அவன் முன்னாடியே தட்டிக்கிட்டே போனான்னா பள்ளம் இருக்கா மேடு இருக்கான்னு அவனுக்கு தெரியும், ஜாக்கிரதையா போயிடுவான். ஒரு கொம்ப ஒண்ணு தூக்கி எரிஞ்சு நான் இருக்கேண்டா போடான்னு சொல்லிட்டாங்க. அப்படி இந்த கோயிலுக்குள்ள இருக்கியான்னு கேட்டாரு பாருங்க சுந்தரர். அந்த கோயில் இப்பொழுது இல்லை. இன்னொன்னு நான் உங்களுக்கு நினைவூட்டுறேன், இந்த கோயில்கள் எல்லாம் வாழ வைத்தது தேவாரம். தீட்சிதர் சுவாமி எல்லாம் என்ன மன்னிக்கணும். 7வது நூற்றாண்டுல நமது சமுதாயத்துக்கு பெரிய இடர்பாடு வந்த போது தேவார திருவாசகம் தான் இந்த கோயிலெல்லாம் காப்பாற்றி வைத்தது. ஆமா, இல்லைன்னா மண்மூடி போயிருக்கும் நமது சமுதாயம். ஆமா, இத ஒருத்தர் பாடுறாரு, 4 பெருமக்கள் வரலன்னா இந்த கோயில்லாம் இருக்குமா அப்படின்னு ஒரு பாட்டு பாடி வைக்கிறார். சொற்கோவும்
தோணிபுறத் தோன்றலும் எம் சுந்தரனும் சிற்கோல வாதவூர் தேசிகனும் முற்கோலி வந்திலரேல் நீர் எங்கே மாமறை நூல்தான் எங்கே எந்தை பிரான் ஐந்தெழுத்து எங்கே. நால்வர் பெருமக்கள் தான் இந்த கோயிலெல்லாம் காப்பாற்றி விட்டார்கள். அதனாலதான் இப்போ சிவன் கோயில்ல பாத்தீங்கன்னா 63 இருந்தாலும் இருக்கும், நால்வர் பெருமக்கள் சில தவறாம இருக்கும். ஏன்? காப்பாற்றி விட்டவர்கள் அவங்க. அதுலயும் திருஞான சம்பந்தர் தான் முதல் தலைமை வகிக்கிறார். இருக்கிறதுல சின்ன பிள்ளை அவர் தான், இருக்கிறதுல அருளாளன் அவர் தான், பெரிய அருளாளன் திருஞான சம்பந்தர் தான். அவர் தவ முதல்வர் சம்பந்தர்னு சொல்லுவார் தெய்வ சேக்கிழார் பெருமாள் இல்லையா? ஆமா. இந்த கோயிலுக்குள்ள இருக்கியான்னு கேட்ட உடனே இருக்கேன் போன ஒரு கொம்பை இருந்தானா அந்த கோயில் சுந்தரர் போன கோயில் திருவெண்பாக்கம். அந்த கோயில் இப்பொழுது இல்லை, அந்த கோயில் அழிந்து விட்டது. ஏன்? சுந்தரருடைய கோபத்துக்கு ஆளான கோயில் அது. அதனால என்ன பண்ணாங்க, பூண்டி நீர்த்தேக்கம்னு ஒண்ணு கட்டினாங்க, அதுல அழிஞ்சு போச்சு. இந்த சாமியெல்லாம் தூக்கிட்டு வந்து மறுபடியும் ஒரு கோயில் கட்டி அதை திருவெண்பாக்கம்னு வச்சுட்டு இருக்காங்க. அதே மாதிரிதான் திரு வெஞ்சமா கூடல்னு ஒரு கோயில் இருக்கு பாருங்க, அது கூட அப்படிதான் அழிஞ்சு போச்சு. மறுபடியும் இந்த பேரூர்ல சுந்தரசாமின்னு ஒருத்தர் இருந்தாரு, அவர் தான் மறுபடியும் ஒரு கோயிலை கட்டி இந்த அந்த வெஞ்சமா கூடல் கோயில் இருந்த இடத்துல மறுபடியும் ஒரு கோயிலை கட்டி அங்க வச்சார். கோயிலே அழிஞ்சு போச்சு. இப்ப இந்த திருவெண்பாக்கம் கோயில்னு ஒண்ணு இருக்கு, அது அந்த பழைய கோயில் இல்லை என்பதை நாம் நினைவூட்டோம். காரணம், இந்த சுந்தரருடைய கோபத்துக்கு ஆளான கோயில் இல்லை என்பது என்னுடைய அபிப்பிராயம். தவறா இருந்தா விட்டுடுங்க. தவறா நான் சொல்றது தவறு என்று நீங்கள் எண்ணினால் அதை விட்டுடுங்க. ஆமா, அதை ஒரு பிழையாக கருத வேண்டாம். என்னடா அப்படி சொல்லிவிட்டாரு இவரு அப்படின்னு நீங்க நினைக்க வேண்டாம். ஆமா. ஆக அங்க போனோம்னா இந்த சாமி ஒரு கொம்பை தூக்கி எறிஞ்சான். அதை எடுத்துக்கிட்டு மறுபடியும் என்ன பண்றாரு, திருவாலங்காட்டுக்கு போறார். சாமி தரிசனம் கண்ணு இல்ல, திருவாலங்காட்டுக்கு போறார். அதை விட்டு மறுபடியும் அதை விட்டு கட்சி ஏகம்பத்துக்கு தான் போறார். காஞ்சிபுரம் போறார். இடது கண்ணு மாத்திரம் தெரிகிறது அந்த ஊர்ல. அப்ப சொல்றார், கட்சி ஏகம்பனே, உன்னை காணுவதற்குத்தான் எனக்கு கண் கொடுத்தாய் அப்படின்னு ஒரு திருப்பதியும், அற்புதமான திருப்பதியும், காண கண்ணடியேன் பெற்றவாறே அப்படின்னே வருகிறது. ஆலந்தான் உகந்து அமுது செய்தானே, ஆலந்தான் உகந்து அமுது செய்தானே, ஆலம் தான் உகந்து அமுது செய்தானே, ஆதியை அமரர் தொழுது ஏத்தும் சீலந்தான் பெரிதும் உடையானே. ஆலந்தான் உகந்து அமுது செய்தானே, ஆதியை
அமரர் தொழுது ஏத்தும் சீலந்தான் பெரிதும் உடையானே சிந்திப்பார் அவர் சிந்தையுள்ளானே ஏலவார் குழலாள் உமை நங்கை என்றும் ஏத்தி வழிபட பெற்ற காலகாலனே கம்பன் எம்மானை காண கண்ணடியேன் பெற்றவர் உற்றவர்க்கு உதவும் பெருமானை ஊர்வதொன்றுடையான் உம்பர்கோனை பற்றினார்க்கு என்றும் பற்றவன் தன்னை பாவிப்பார் மனம் பாவிக்கொண்டானே அற்றமில் புகழாளுமை நங்கை ஆதரித்து வழிபடப் பெற்ற கற்றை வாசடை கம்பன் எம்மானை காண கண்ணடியேன் பெற்றவரே நண்பகலும் அஞ்சு பதம் சொல்லி முந்தி எழும் பட எவல்வினை மூடமும் அந்தியும் நண்பகலும் அஞ்சு பதம் சொல்லி முந்தி எழும் பட எவல்வினை மூடமும் அந்தியும் நண்பகலும் அஞ்சு பதம் சொல்லி முந்தி எழும் பட எவல்வினை மூடமும் அந்தியும் நண்பகலும் அஞ்சு பதம் சொல்லி முந்தி எழும் பட எவல்வினை மூடமும் அந்தியும் நண்பகலும் அஞ்சு பதம் சொல்லி முந்தி எழும் பட எவல்வினை மூடமும் சிந்தை பராமரிய அந்தியும் நண்பகலும் அந்தியும் நண்பகலும் தனிகனி தனிதபா தனிகந்தியும் நண்பகலும் பரனிகந்தியும் நண்பகலும் தத்ததனி தரிகரி தனி தரி நிதனி தபதனி தனி தப பரனிகந்தியும் நண்பகலும் தத்ததனி தரி நிதனி தரி தரி நிதனி தபதனி தனி தபதப பகரி பப பகரி பபதனி தனி தபதனி பதனி கந்தியும் நண்பகலும் பதம் துள்ளி முந்தி எழும் பணைய வல்வினை மூடாமும் சிந்தை பரமறிய செல்வேறு ஆரூர் எந்தை பிதா
பாட்டு நல்லா கேட்பாங்கன்னு தான் இது வரைக்கும் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா நடராஜ தீட்சின்னு ஒருத்தர் இருந்தாருங்க, ரேடியோ எல்லாம் பாடிக்கிட்டு இருந்தார். இருந்தார் தானே? இருந்தார் தானே? ஆமா, ரேடியோவில் பாடிய நான் கேட்டிருக்கேன். இப்படி ஒருத்தர் மிருதங்க வாசிப்பாரு தெரியாது. இவர் வாத்தியாரும் தீட்சிதரி தான், கெட்டிக்கார் தான். ரெண்டு பேரும் நடராஜ பெருமானே வாசிக்கிறான்னு அர்த்தம். சந்தோஷம். அவன் சிரிக்கிறானா என்னமோ, நீங்க நல்லா சிரிக்கிறீங்க. குமிழ் சிரிப்புன்னு அவரை சொன்னார், இவர் நல்லா சிரிக்கிறார். இவரும் நடராஜா ஒண்ணுதானே. சந்தோஷம். நான் இவரை சீர்காழியில பார்த்தேன். நல்லா வாசிக்கிறாரு, தீட்சிதர்னு சொல்றாங்களே, இவர் நல்லா வாசிக்கிறாருன்னு நினைச்சேன். அதனாலதான் இங்க போட்டாங்க. இங்க போட்டதும் இல்லாம வெளியில எல்லாம் கூப்பிடுற வரமாட்டேங்குது. நல்ல கிராக்கி ஒண்ணு சொன்னேன், அன்னைக்கு இங்க தெப்ப உற்சவம் வர முடியாது சார். சந்தோஷம். அதாவது கலை வடிவமாக இருக்கிறான் அவன், அவனை பூசை பண்றவங்களும் கலை வடிவமாக இருக்கிறாங்க இல்லையா? சந்தோஷம். அப்படி அந்த ஒற்றை கண்ணோட மறுபடியும் அவர் அப்படி திருவாவடுதுறைக்கு போறார், திருநெல்வாயில் அறத்துறைக்கு போறார், திருத்துருத்தின்னு ஒரு கஷேத்திரம் அங்க போறார். இப்படி இருந்து மறுபடியும் அவர் திருவாரூருக்கு போறார். அங்க போய் ஒரு அற்புதமான திருப்பதியம் ஒண்ணு பாடுறார். மீளா அடிமை உமக்கே ஆளாய். உமக்கு ஆளாயின்னு சொல்லியிருக்கலாம். உமக்கே ஆளாயின்னு சொன்னா வேற ஒருத்தனுக்கு நான் அடிமை இல்லை என்பது திண்ணமான பொருள் இல்லையா? ஆமா. மீளா அடிமை உமக்கே ஆளாய். அது மாத்திரம் இல்ல, பிறர் ஒருவனை நான் வேண்ட மாட்டேன். மீளா அடிமை உமக்கே ஆளாய் பிறரை வேண்டாதே. மூளாத்தி போல் உள்ளே கனன்று முகத்தான் மிகவாடி. வெள்ளிடையான பொருள் என்ன சொல்றாங்க? இந்த அடுப்பு புகஞ்சதுன்னு சொன்னா இந்த பெண்களுக்கு சமைக்க முடியாது. அது அந்த காலம் இல்லையா? இப்ப அடுப்பே எங்க இருக்குது? ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம்னு சொன்னாங்க. இன்னைக்கு எந்த பொம்மநாட்டி பதம் பாக்குறா சொல்லுங்க? சத்தம் வந்தா கீழே இறங்கிட்டு போய் இல்லையா? ஆமா, அதுதான் பதம் இன்னைக்கு. மூளாத்தி போல் உள்ளே கனன்று முகத்தான் மிகவாடி ஆளாயிருக்கும் அடியார் தங்கள் அல்லல் சொன்னக்கால் வாழாங்கிருப்பீர். அடியார்கள் துன்பத்தை சொன்னா நீ கேட்டுக்கிட்டு பேசாம இருக்கிறியே அப்படின்னு சாமியை கேட்கிறார். இந்த மாதிரி ஒரு கேள்வியை சுந்தரர் தான் அவரை கேட்க முடியுமே தவிர வேற யாரும் கேட்கவும் இல்லை, கேட்கவும் முடியாது. அது மாத்திரம் இல்ல, இதற்கு உரிய பண் மத்தியமாவதின்னு ஒரு அபூர்வமான பண்ணது. அந்த ராகத்துக்கு மங்கள ராகம்னு பேரு. மத்தியமாவதிங்கிற ராகம் மங்களகரமான ராகம்னு பேரு. அதனாலதான் கச்சேரியில அதை கடைசியில பாட வச்சான். ஏன் அதை கடைசியில பாட வச்சான்னு சொன்னா, இசை குற்றம், இயல் குற்றம், தாளத்தில் வருகிற குற்றம், இதையெல்லாம் தீர்க்கக்கூடிய சக்தி அந்த ராகத்துக்கு உண்டு. அதனால அது மத்தியமாவதியை முதல்ல பாட முடியாது, தொடக்கத்தில் பாட முடியாது இல்லையா? அதிமங்கள ராகம்னு ஒண்ணு ராகத்துல ராக உலகத்தில் இருக்கு. இது மங்கள ராகம், அது அதிமங்கள ராகம், அது சௌராஷ்டிரம். அந்த அதிமங்கள ராகங்கிற சௌராஷ்டிரம் முதல்லையும் வரும், முடிவிலேயும் வரும். இந்த மத்தியமாவதி கடைசியில மாத்திரம்தான் வரும். இந்த ராகத்தை எடுத்து தேர்ந்தெடுத்து அவர் பாடுறார். காரணம் என்ன அப்படின்னு கேட்டா, உடல் உறுப்புல ஒருத்த குறைவாக இருந்தானே அவன் அமங்கலமா இருக்கிறவன் அர்த்தம்.
அதனால்தான் மகாராஜாக்கள்லாம் அமங்கலமான மனிதர்களை பார்க்க மாட்டார்கள். குருடனை பார்க்க மாட்டான், முடவனை பார்க்க மாட்டான். அந்த காலத்தில் இருந்த அரசனை சொல்றேன். இப்ப அரசன், இப்ப நாம தானே அரசன் இல்லையா? நாட்டு மன்னர்கள் நாம தான். அதனால உடற்குறைவு இருக்கிறவனை மன்னர்கள் பார்க்க மாட்டான். அப்ப அமங்கலமான மனிதன். இப்ப சுந்தரமூர்த்தி சுவாமிகள் ஒரு கண்ணு இல்லாததுனால அமங்கலமா இருக்காருன்னு அர்த்தம். இந்த மங்களகரமான ராகத்தை பாடி அவர் மங்களத்தை பெற்று விட்டார்னு நம்ம எண்ண வேண்டியே இருக்கிறது. இது என்னுடைய கருத்து, யாரும் எழுதல, என்னுடைய கருத்தா சொல்றேன். இத சரியா இருந்தா வச்சுக்கோங்க, தப்பா இருந்தா விட்டுடும் இல்லையா? ஆமா, இந்த அற்புதமான ராகத்தை சொல்றார். அந்த திருப்பதியத்தை பாடிப்பார். நல்ல மீளாடிமை உமக்கே ஆளாய் பிறரை வேண்டாதே மீளாடிமை உமக்கே ஆளாய் பிறரை வேண்டாதே. உமக்கே ஆளாய் பிறரை வேண்டாதே. மூளாத்தி போல் உள்ளே கனன்று முகத்தான் மிகவாடி ஆளாயிருக்கும் அடியார் தங்கள் அல்லல் சொன்னக்கால் வாழாங்கிருப்பீர் திருவாரூரீர் வாழ்ந்து போனீரே. சர்த்தாம் போயா, நீதான் 3 கண்ணு வச்சிருக்கிற, என் கண்ணுல ஒண்ணு எடுத்துக்கிட்ட, அவ்வளவுதானே, நீயே வாழ்ந்து போ. இது நம்ம சொல்ல முடியுமா? அவர் தான் சொல்ல முடியும். விற்று கொள்வீர் ஒற்றி அல்லேன் விரும்பி ஆட்பட்டேன் குற்றம் ஒன்றும் செய்ததில்லை கொத்தையாக்கினீர் எற்றுக்கு அடிகேள் என் கண் கொண்டீர் நீரே படிப்பட்டீர் மற்றை கண்டான் தாராது ஒழிந்தால் வாழ்ந்து போனீரே. நான் பாட்டு எப்படி பாடுவேன் தெரியுமா? சிவனட்டையே கேட்கிறாரு. பசுவினுடைய கன்று அம்மான்னு எப்படி கூப்பிடுது அம்மாவை நினைச்சு, அந்த மாதிரி கதறுவேன் தெரியுமா? ஆமா, அப்படி பாட்டு பாடுவேன் நான். என் கண்ணைய அப்படிங்கிட்ட அப்படின்னு கேட்கிறேன். அன்றில் முட்டாது அடையும் சோலை ஆரூரகத்தீனே கன்று முட்டி உண்ணச் சுரந்த காளியவை போல என்றும் முட்டா பாடும் அடியார் தம் கண் காணாது குன்றில் முட்டி குழியில் விழுந்தால் வாழ்ந்து போதீரே வாழ்ந்து போதீரே. அன்றில் முட்டாது அடையும் தோலை ஆரூரகத்தீரே அன்றில் முட்டாது அடையும் சோலை ஆரூர் அகத்தீரே கன்று முட்டி உள்ள சூரந்த காலி அவை போல என்றும் முட்டப்பாடும் நடிய தங்கள் காணாது காலி அவை போல கன்று முட்டி உன்ன சுரந்த காலி அவை போல என்றும் முட்டப்பாடும் நடிய தங்கள் காணாது குந்தில் முட்டி குழியில் விழுந்த வாழ்ந்து போதீரே வாழ்ந்து போதீரே வாழ்ந்து போதீரே.
பதியம் பாடின உடனே அவருக்கு வலது கண் கிடைச்சு. சரி, இந்த சரித்திரத்தை படிக்கிறதுனால ஏதாவது நமக்கு நன்மை உண்டா அப்படின்னு சொன்னா, இந்த கண்ணுல ரிப்பேர் இருக்கிறவன்லாம் இந்த பதியத்தை எல்லாம் படிச்சான்னா கண்ணு அவனுக்கு சரியா இருக்கும். எனக்கு கண்ணுல தகராறு, நான் இந்த பதியங்கள்லாம் தினந்தோறும் சொல்லிட்டே இருக்கிறேன். கரெக்டா அந்த கண்ணு தெரிஞ்சிருக்கு கூட படிக்கிறேன். பாத்தீங்களா பாத்தீங்களா, அடுத்த திருவாதிரை எப்பன்னு படிக்கிறேன். பாத்தீங்களா, இப்ப கண்ணு சரியா இருந்தாலும் படிக்கிறேன். இந்த பதியத்தெல்லாம் தினந்தோறும் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். தினந்தோறும் நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறதான் எனக்கு பாடிட்டு இருக்கிறேன். வேற ஒன்றும் இல்லை இல்லையா. என்னுடைய வாழ்க்கையில நான் அதை வச்சு பார்க்கிறேன். பிராக்டிக்கல் ஒர்க்ல நான் பார்க்கும்போதுதான் எனக்கு தெரியுது நிச்சயமா. ஆமா, அதனால நான் ஏதோ ஒரு கண்ணு நான் ஆபரேஷன் பண்ணிக்கிட்டாலும் கண்ணாடி போடாம தெரியுது. எனக்கு கண் ஆபரேஷன் பண்ணவர் கேட்டாரு, ஏன் கண்ணாடி போட்டுக்கலன்னு ஒரு தடவை பார்த்து கேட்டாரு. எனக்கு கண்ணு சரியா தெரியுதுன்னு. ஓஹோ அப்படியா, சரி சரி போயிட்டு வா. அது மாதிரி இந்த பதியங்களை சொல்லிட்டு இருந்தா கண்ணு சரியா இருக்கும் அப்படின்னு எல்லாரும் சொல்லுவாங்க. நான் அதை பிராக்டிகல் ஒர்க்கில் பார்க்கணும், சரியா இருக்கு. இப்ப நான் இப்ப திருவாதிரை எப்பன்னு நான் டைரியை பாக்குறேன் பாருங்க, கரெக்டா தெரியுது. பாத்தீங்களா, எனக்கு கண்ணாடி வேணும்னு அவசியம் ஒண்ணும் கிடையாது. அடுத்த திருவாதிரை செப்டம்பர் மாதம் 2ஆம் தேதி ஒண்ணு வருது, 29ஆம் தேதி ஒண்ணு வருது. அதனால 2 திருவாதிரையும் நாம கொண்டாடுவோம். அதனால ஒன்ன வச்சுக்கிட்டு ஒன்ன நான் விட மாட்டோம். என்ன, திருவாதிரை நட்சத்திரமாக சிவன் இருக்கிறான் என்பது ஆதிரை நாளான் அப்படின்னு அவனுக்கு பேரு. திருவாதிரை நட்சத்திரம் சிவனுக்கு உரிய நாள், கிருத்திய அவனுக்கு உரிய நாள், திருவோணம் அவனுக்கு உரிய நாள் அப்படின்னு பிரிக்கணும் இல்லையா. இந்த மாதிரி திருவாதிரை இவனுக்கு உரிய நாள், அது நடராஜருக்கு உரிய. அதனால இந்த செப்டம்பர் மாதத்துல நமக்கு 2 திருவாதிரை வருது. 2ஆம் தேதியும் உண்டு, 29ஆம் தேதியும் உண்டு. திருவாதிரைக்கு திருவேணம் பாடுறதை சொல்லியிருக்கேன். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இப்போ சுந்தரருடைய வாழ்க்கையில இந்த முக்கியமான பகுதி இது என்று நான் நினைத்து விட்டேன். அதனால அது பாடி காட்டினேன். சுந்தரர் என்ன பண்ணினார், சுந்தருடைய வாழ்க்கையில பல இடங்கள்ல இப்படி சிவன் வருகிறான். சிதம்பரத்திலிருந்து அவரு விருத்தாச்சலத்துக்கு போறாருன்னு நினைக்கிறேன். விடிய கால வேளையில நடந்து போயிருக்கிறார். போகும்போது அப்பெல்லாம் அந்த கைகாட்டி மரம் சில இடங்கள்ல இருக்கும், சில இடங்கள்ல இருக்க. இப்பவும் கைகாட்டி மரத்தை பார்த்துதான் நம்ம நடக்கிறோம் இல்லையா. போகும்போது ஒரு இடத்துல விடிய கால வேளையில கைகாட்டி மரம் இல்ல, அங்க ஒரு கிழவன் நிக்கிறான். இந்த இடங்கள்ல எல்லாம் இந்த கிழவன் நிக்கிறான். யாரு கிழவன்னா, பழமையானவன் என்று ஒரு பொருள் உண்டு இல்லையா. ஆமா, உடையவன் என்றும் ஒரு பொருள் உண்டு. சிவன் வருகிறான். அங்கே கிழவன் ஒருத்தன் நிக்கிறான். ஏயா, நம்ம நாயன்மார்கள் பூரா வடமொழி வெறுப்பல்ல, தமிழ் தமிழாக இருக்கணும்னு நினைத்தவர்கள். அதனால்தான் விருத்தாச்சலங்கிற வடமொழி பேரை திருமுதுகுன்றம்னே சொல்றாங்க. மயிலாடுதுறை மாயூரம் அப்படின்னு இருந்தது, மயிலாடுதுறைன்னு தான் தேவாரத்தில் வருகிறது. பின்னால் தான் எம்ஜிஆர் என்ன பண்ணாரு, அது மயிலாடுதுறை என்ன இருக்கட்டும்னு வச்சுட்டாரு. நல்ல விட எல்லா ஊருக்கும் வைக்காம அந்த ஊருக்கு மாத்திரம் பண்ணிட்டு போயிட்டாரு இல்லையா. விருத்தாச்சலத்துக்கு வழி எதியா அப்படின்னு கேட்கிறார். வந்தவர் இவருடைய பாட்டை கேட்கணும்னு தான் வர்றாரு இல்லையா. இப்படியே போனா கூடலை ஆற்றூர் போலாம், நான் அங்கதான் போறேன், நீயும் வா அப்படின்னு கூப்பிடுறாரு அவர். இவர் என்ன சொல்லி இருக்கணும், ஒரு கிழவன் ஒரு புத்தி இருக்கையா, விருத்தாச்சலத்துக்கு வழி கேட்டா இப்படி போனா கூடலை ஆற்றூருக்கு போலாம்னு சொல்லி என்னையும் கூப்பிடுறிய அப்படின்னு சொல்லல. அவன் கூப்பிடுறான், இவர் ஓடுறாரு அவர் பின்னாலேயே இல்லையா. அவன் ஆட்டு வித்தார் ஆடு ஒருவர் ஆடாதாரு
அவன் கூப்பிடுறான், இவர் ஓடுறாரு அவர் பின்னால. இந்த குடலையாற்றூர் கிட்ட போன உடனே அந்த கிழமை மறைஞ்சு போறான். அப்போ அற்புதமான திருப்பதியும் இதை கேட்கத்தான் அவன் வந்தான். கூடலையாற்றூருக்கு வழி சொல்ல வரல, இவர் பாட்டை கேட்கத்தான் வந்தான் அவன் இல்லையா. அவர் விடிய கால வேளையில் தான் அப்படி அவர் பாடி இருப்பாருன்னு நான் யூகம் பண்றேன். பெரிய புராணத்தில் அப்படிதான் இருக்குன்னு நினைக்கிறேன். அது கொஞ்சம் சந்தேகம் தான். வடிவுடை மழுவேந்தி மதகரி உரி போர்த்து பொடியணி திருமேனி புரி குடல் உமையோடும் வடிவுடை மழுவேந்தி மதகரி உரி போர்த்து பொடியடி திருமேனி புரி குடல் உமையோடும் கொடியணி நெடுமாட உடலையாற்றூரில் அடிகள் இவ்வழி போந்த அதிசயம் அறியேனே, அதிசயம் அறியேனே, அதிசயம் அறியேனே. கடைசியாக ஒருவர் அப்பவே எழுதி கேட்டார், தில்லைவாழந்தனர்தம் பாடுங்கோ அப்படின்னு. முன்ன ஒரு தடவை நான் இங்க பாடி இருக்கேன். அதை திருவாரூர் திருப்பதியம்னு பாடும்போது அதை பாடி இருக்கிறேன். ஆனா சுந்தரர் இந்த நில உலகத்துக்கு வந்ததற்கு காரணமே சேக்கிழார் இந்த திருத்தொண்ட தொகை பாடுவதற்குத்தான் அவர் வந்தார்னு அவர் குறிப்பிடுறார். திருத்தொண்ட தொகை தான் நமக்கு பெரிய புராணத்துக்கு ஆதாரம் ஆனதுனால அந்த திருப்பதியத்தை சொல்லிவிட்டு கடைசியில சுந்தருடைய திருப்பதியத்தை நான் முடித்துக் கொள்வேன் என்று நான் நினைக்கிறேன். தில்லை வாழந்தனர்தம் அடியார் அடியேன். இந்த வரியை சொன்னவர் சுந்தரர் அல்ல. இப்ப சொன்ன வரியை சொன்னவர் சுந்தரர் அல்ல. இந்த வரியை சொன்னது திருவாரூர் சிவன். திருநீலகண்டத்து குயவனார்க்கடியன்னு சொன்னது சுந்தரர். ஆமா. இப்ப தில்லைவாழந்தனுடைய பெருமை எங்க இருக்கு பார்த்தீங்களா? சிவனே சொல்லிவிட்டான் அடிமை. நான் இவர் கையினால விபூதி வாங்கிக்குவேன், வேற ஒரு மிருதங்காரன் கையினால நான் விபூதி வாங்கிக்குவேனா? இல்லையா? ஆமா. இவர் என்ன கண்ட உடனே விபூதி கொடுப்பாரு, நானும் வாங்கிக்குவேன். ஏன்? தில்லைவாழந்தன் இப்பதான் எனக்கு மிருதங்காரனை தவிர எந்திரிச்சு அந்தாண்ட போயிட்டாருன்னா தில்லைவாழந்தன். தில்லைவாழந்தனர்தம் அடியார்க்கும் அடியேன், திருநீல கண்டத்து குயவனார்க்கடியேன், இல்லையே எண்ணாத ஏற்பகைக்கும் அடியேன், இளையாந்தன் குடிமாறன் அடியார்க்கும் அடியேன், வெல்லுமாமிக வல்லவை பொருளுக்கடியேன், விரிபொழில் சூழ் குண்டையார் விரண்மிண்டற்கடியேன், அல்லிமெல் முல்லையந்தார் அவர் நீதிக்கடியேன், ஆரூரன் ஆரூரில் அம்மானுக்கேளே, எலிமலிந்த வேல் நம்பி எரிபத்தற்கடியேன், ஏனாதிநாதந்த நடியார்க்கும் அடியேன், கலைமலிந்த சீர் நம்பி கண்ணப்பற்கடியேன், கடவுரில் கலையன்ற நடியார்க்கும் அடியேன், மலைமலிந்த தோல்வள்ளல் மானக்கஞ்சாரன் எஞ்சாத வாட்டாய நடியார்க்கும் அடியேன், அலைமறிந்த புனன்மங்கையானாயற்கடியேன், ஆரூரன் ஆரூரில் அம்மானுக்காளே, மும்மையால் உலகாண்ட மூர்த்திக்கும் அடியேன், முருகனுக்கும் உருத்திர பசுபதிக்கும் அடியேன், செம்மையே திருநாளை போவார்க்கும் அடியேன், திருக்குறிப்பு தொண்டரும் அடியார்க்கும் அடியேன், மெய்மையே திருமேனி வழிபடா நிற்க வெகுண்டெழுந்த தாதைதாள் மடுவினால் எறிந்த அம்மையான் அடிச்சண்டி பெருமானுக்கடியேன், ஆரூரன் ஆரூரில் அம்மானுக்காளே, திருநின்ற செம்மையே தம்மையா கொண்ட திருநாவுக்கரை என்ற அடியார்க்கும் அடியேன்,
பெருநம்பி குலச்சிறைவன் அடியார்க்கும் அடியேன், பெருமிடலை குறும்பர்க்கும் வேயார்க்கும் அடியேன், ஒரு நம்பி அப்பூதி அடியார்க்கும் அடியேன், ஒலிபுணர்சூ சாத்தமங்கை இளநக்கற்கடியேன், அரு நம்பி நமினந்தி அடியார்க்கும் அடியேன், ஆரூரன் ஆரூரில் அம்மானுக்குமடே வம்பராவரி வண்டு மனம் நார மலரும் மது மலர் கொண்டையான் அடியலார்பேனா எம்பிரான் சம்பந்தன் அடியார்க்கும் அடியேன், ஏயர்க்கு உன்கலிக்காமல் அடியார்க்கும் அடியேன், நம்பிரான் திருமூலன் அடியார்க்கும் அடியேன், நாட்டமிகு தண்டிக்கும் ஊர்க்கற்கும் அடியேன், அம்பரான் சோமாசிமாறனுக்கும் அடியேன், ஆரூரன் ஆரூரில் அம்மானுக்காளே வார்கொண்ட வனமுறையாள் உமை பங்கன் கடலே மறவாது கல்லெறிந்த சாக்கியக்கும் அடியேன், சீர்கொண்ட புகழ்வள்ளல் சிறப்புலிக்கும் அடியேன், செங்காட்டம் குடிமேய திருத்தொண்டக்கடியேன், கார் கொண்ட கொடைக்களறிச்சறிவார்க்கும் அடியேன், கடற்காடி கணநாதன் அடியார்க்கும் அடியேன், ஆர்கொண்ட வேக்கூற்றும் கலந்தைக்கோன் அடியேன், ஆரூரன் ஆரூரில் அம்மானுக்காளே பொய்யடிமை இல்லாத புலவர்க்கும் அடியேன், பொடிற்கருவூர் துஞ்சிய புகழ்ச்சோழற்கடியேன், மெய்யடியான் நரசிங்க முனையற்கடியேன், விரிதிரை சூழ் கடனாகி அதிபத்தற்கடியேன், கை கடிந்த வரிசிலையான் கலிக்கம்பன் கரியன், கடற்சத்தி வரிஞ்சேர்கோன் அடியார்க்கும் அடியேன், ஐயடிகள் காடவர் கோனடியார்க்கும் அடியேன், ஆரூரன் ஆரூரில் அம்மானுக்காளே கரைக்கண்டன் கடலடியே காப்பு கொண்டிருந்த கணம்புள்ள நம்பிக்கும் காரிக்கும் அடியேன், நிறை கொண்ட சிந்தையால் நெல்வேலி வென்ற நின்ற சீர் நடுமாறன் அடியார்க்கும் அடியேன், துறை கொண்ட சம்பவளம் இருளகற்றும் சோதி தொன்மையிலை வாயிலான் அடியார்க்கும் அடியேன், அரை கொண்ட வேல் நம்பி உரையாடுவார்க்கடியேன், ஆரூரன் ஆரூரில் அம்மானுக்காளே கடல் சூழ்ந்த உலகெல்லாம் காக்கின்ற பெருமான் காடவர் கூன் கடற்சிஞர் அடியார்க்கும் அடியேன், மடல் சூழ்ந்த தார் நம்பி இடங்களிக்கும் தங்கை மன்னவனான் செருத்துணைதன் அடியார்க்கும் அடியேன், உடை சூழ்ந்த புலியதன் மேல் அளவாடாடி பொன்னடிக்கே மனம் வைத்த போல் துணைக்கும் அடியேன், அடல் சூழ்ந்த வேல் நம்பி கொட்புரிக்கும் அடியேன், ஆரூரன் ஆரூரில் அம்மானுக்காளே பக்தராய் பணிவார்கள் எல்லாருக்கும் அடியேன், பரமனையே பாடுவார் அடியார்க்கும் அடியேன், சித்தத்தை சிவன்பாலே வைத்தார்க்கும் அடியேன், திருவாரூர் பிறந்தார்கள் எல்லாருக்கும் அடியேன், முப்போதும் திருமேனி தீண்டுவார்க்கடியேன், முடுநூறு பூதிய முனிவர்க்கும் அடியேன், அப்பாலும் அடிச்சார்ந்தார் அடியார்க்கும் அடியேன், ஆரூரன் ஆரூரில் அம்மானுக்காளே மல்லிய சிறுமறை நாவன் நின்ற ஊர் பூதல் பரிவளையாள் கடிகே திருவாரூர் பிறந்தார்கள் உலகம் செங்கானடியேன், என்னவனமரனடியே அடைந்திட்ட கடையன் இசையானி காதலன் திருநாவலூர் கோன் அன்னவனமாரூர் அடிமை கேட்டுவார், ஆரூரில் அம்மாறு கண்பரவாறு பல சைவர்களாக இருக்கிறவர்கள் இந்த 10 பாட்டும் தினந்தோறும் சொல்ல வேண்டும் என்பது நியதி. நான் ஒவ்வொரு நாளும் இந்த பதியத்தை சொல்ல தவறுவதே இல்லை. நான் போன தடவை இப்படி சொன்னேன், யாரோ ஒருத்தர் கேட்டாங்களாம் எப்ப சொல்லுவார்னு கேட்டாங்களாம். எப்ப சொல்லுவேன்னு எனக்கு தெரியாது, எப்ப சந்தர்ப்பம் கிடையாது இதை சொல்லுவேன், சொல்லாமல் இருக்க மாட்டேன் இல்லையா? ஆமா, அப்படி நியதியோட நான் சில தேவாரங்களை நித்தமாக எனக்காக நான் பாராயணம் செய்து கொள்ளுவேன். அதுல இதுவும் ஒண்ணு. ஆமா, பஞ்சாட்சரம் சொல்லாமல் இருக்க மாட்டேன், 1008 ஜெபம் பண்ணாம இருக்கவே மாட்டேன், ஒரு காலமும் கிடையாது. அதனால்தான் வாழ்க்கையில நான் எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் ஒழுங்கா இருந்துகிட்டே இருக்கேன். காரணம் இந்த பஞ்சாட்சரம் என்னை காப்பாத்து, இந்த தேவாரம் என்னை காப்பாத்து. நாம எல்லாருவா சேர்ந்து பஞ்சாட்சரம் சொல்லுவோமா? ஓம் நம சிவாய சிவாய நம ஓம், ஓம் நம சிவாய சிவாய நம ஓம், ஓம் நம சிவாய சிவாய நம ஓம், ஓம் நம சிவாய சிவாய நம ஓம்,
ஓம் நம சிவாய சிவாய நம ஓம். சொல்லும் போது வாய் சொல்லுது, இந்த கையும் அதோட சேர்ந்துக்கணும். ஓம் நம சிவாய சிவாய நம ஓம். 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 நம பார்வதி பதையே. சுந்தரர் கடைசியாக இந்த நில உலகத்திலிருந்து இந்த உடம்போடு கைலாயத்துக்கு போனார். திருஞான சம்பந்தர் இறக்கல, இந்த உடம்போடு ஆண்டவனை சேர்ந்தார். திருநாவுக்கரசர் இறக்கல, இந்த உடம்போடு ஆண்டவனை சேர்ந்தார். சுந்தரரும் இந்த உடம்போடு கைலாய்க்கு போனார். மாணிக்க வாசகரும் நடராஜ பெருமானோடு ஜோதியில கலந்தார் என்று வரலாறு. உடம்போடு ஆண்டவனை சேர முடியும் என்று நிரூபித்தவர்கள் 4 பெருமக்கள், 63 நாயன்மார்கள். அந்த சாப்டர்ல கடைசியா சேர்ந்தவர் யார்? 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 ராமலிங்க அடிகளார். ரைட். ஆமா, அவரும் ஜோதியில மறைந்தார் என்று வரலாறு சொல்லுகிறது. நாமளும் அப்படி முயற்சி பண்ணால் சேர முடியும். முயற்சி பண்ணலையே, முயற்சி பண்ணினால் கிடைக்கும் என்று நான் நினைக்கிறேன். நானே முயற்சி பண்ணல, நான் பெரியவன் இல்ல, நான் எனக்கே அந்த நினைப்பு கிடையாது. அப்படி போக முடியுமா நம்மளால? இல்லையா, முடியாது. போனவர்களையாவது கும்பிட்டுருவோம் என்று சொல்லி கடைசியாக அவர் திரு அஞ்சைக்களத்திலிருந்து ஆண்டவன் அனுப்புகிறான் யானையை. அதுல ஏறிக்கொண்டு இந்த உடம்போடு கைலாயத்துக்கு போனவர் ஆடி மாதம் சுவாதி நட்சத்திரத்துல, அதாவது இந்த மாசம் 14ஆம் தேதி இங்கே தேவார கோஷ்டி நடைபெறும். ஒரு 10 ஓதுவார்கள் வருகிறார்கள். காசி மடத்திலிருந்து வருடா வருடம் நடத்துகிறார்கள் இல்லையா? ஆமா, அதுலயும் நாம சுந்தர தேவாரம் கேட்க போறோம். இது முன்ன கூட்டி கொஞ்சோண்டு அட்வான்ஸ் பிடிச்சிருது. அப்படி கடைசியா அவர் பாடின திருப்பதியத்தை பாடி நாம் நிறைவேற்றிக் கொள்ளுவோம். தானென்னை முன் படைத்தான் அதறிந்து தன் பொன்னடிக்கே, தான் என்னை முன் படைத்தான் அதறிந்து தன் பொன்னடிக்கே, கடலந்தோ நாயினேனை பொருட்படுத்தே, தானெனை வந்தெதிர்கொள்ள மத்தையானை அருள் புரிந்து பூனுயிர் வேறு செய்த முடித்தான் மறை தமலே. இந்த திருப்பதியம்தான் அவர் கடைசியாக இந்த நில உலகத்தில் பாடிக்கொண்டே சென்ற திருப்பதியம் என்று சொல்லப்படுகிறது. தில்லைக்கூத்தன் திருவருளினாலே, தீட்சிதர் பெருமக்களுடைய ஆசையினாலே, இந்த நடராஜா ஜுவல்லரி ராமநாதன் செட்டியாருடைய அன்பினாலே நான் தில்லையிலே ஒரு 12 மாசத்துக்கு நான் திருவாதிரையிலே தேவாரம் பாடணும்னு கேட்டேன். நான் ஏற்பாடு பண்ணி தாரேன். தில்லைவாழ் அந்தவர்கள் இந்த தேவாரம் கேட்கறதுக்கு ஒன்றும் அவர்கள் தப்பு சொல்ல மாட்டார்கள் அப்படின்னு இந்த பர்மிஷன் எனக்கு வாங்கி கொடுத்தவர் ராமநாதன் செட்டியார். ஒரு கைலாயத்துக்கு போயிட்டு வந்தவர் இல்லையா? அதனாலே தில்லைக்கூத்தன் திருவருளினாலும் நடராஜ பெருமானுடைய திருவருளினாலும்
தீட்சிதர் பெருமானுடைய அன்பினாலும் நடராஜ ஜுவல்லருடைய அன்பினாலும் இங்கே இது நடைபெறுகிறது. இது திருவருள் என்ன பாட வச்சிருக்காங்க. நான் ஒரு காலத்துல 18 வருஷம் 2 உற்சவத்திலையும் இந்த வீதியில பாடினேன். எங்க ஆசிரியரோட ஆசிரியர் இங்க இருந்தார். சீப்பா தேவார பாடசாலையில் ராமலிங்க ஓதுவார். ரொம்ப பேருக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். இப்படி ஒரு நல்ல வாய்ப்பை இந்த தீட்சிதர் பெருமக்கள் எனக்கு கொடுத்திருக்கிறார்கள். அவர்கள் கொடுத்தது தில்லைக்கூத்தன் திரு கொடுத்ததே என்று எண்ணி இதை உங்களுக்கு நான் பாடி காட்டியிருக்கிறேன். அது அவனுடைய திருவருள் என்று சொல்லி நாம் எல்லோரும் பஞ்சாட்சரம் சொல்லி இந்த நாடு நன்றாக இருக்கணும், இந்த நாட்டில் கலவரம் எல்லாம் இருக்கக்கூடாது, எங்கேயும் வெடி வெடிக்க கூடாது, யாரும் சாக வேண்டாம், நல்ல மழை பொழியணும், கர்நாடகத்தை நாம எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க வேண்டாம், அப்படி எல்லாம் சாமிக்கு வேண்டி பஞ்சாட்சரம் சொல்லி இந்த நிகழ்ச்சியை நிறைவேற்றிக் கொள்வேனாக. ஓம் நம சிவாய சிவாய நம ஓம் நம சிவாய சிவாய நம ஓம் நம சிவாய சிவாய நம ஓம் சிவாய நம ஓம் நம சிவாய சிவாய நம ஓம் நம சிவாய நம ஓம் நம சிவாய சிவாய நம ஓம் நம சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய நம. நம பார்வதி பதையே மகாதேவ். தென்னாடுடைய சிவனே போற்றி.